வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது மாங்கல்ய பலமும் மங்காத செல்வமும் அருளும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் வழிபாடு பற்றித்தான் பார்க்க போகின்றோம். பெண்களுக்கு நித்திய சுமங்கலி பாக்கியம், எப்போதும் வீட்டில் குறையாத செல்வ வளம், ஆண்களுக்கு ஆரோக்கியம் ஆகிய வரங்களை ஒருங்கே தரும் அற்புத விரத வழிபாடுதான் அம்பாள் காமாட்சியை குறித்து செய்யப்படும் வழிபாடு ஆகும். சத்தியவான் சாவித்திரி கதையை நம்மில் பெரும்பாலானோர் அறிந்திருப்போம். ஆயுள் பங்கம் உடையவன் சத்தியவான் என்பதை அறிந்தும் அவனுடைய மேலான குணங்களால் ஈர்க்கப்பட்டு அவனையே மனம் செய்து கொண்டாள் சாவித்திரி. அவனது ஆயுள் பலத்துக்காக அனுதினமும் அன்னை காமாட்சியை விரதமிருந்து வழிபட்டு வந்தாள். காலதேவன் சத்தியவானை நெருங்கும் வேளையில் வழிபாட்டின் மகிமையாலும் சாவித்திரியின் கற்பின் திறத்தினாலும் அவளால் யமனை காண முடிந்தது. தன் கணவனை விட்டுவிடச் சொல்லி யமனிடம் எவ்வளவோ வேண்டினாள். ஆனால் யமனோ தான் கவர்ந்த உயிர்களை ஒருபோதும் திருப்பி தந்ததே கிடையாது, தரவும் முடியாது என்று சொல்லி நடக்கத் தொடங்கினான். அப்போது சாவித்திரி மனம் தளராமல் அன்னை காமாட்சியை வேண்டத் தொடங்கினாள். காட்டில் கிடைத்த பொருட்களை கொண்டு தன் பூஜைக்கான பொருட்களை எல்லாம் தயார் செய்தாள். பொதுவாக அன்னை காமாட்சிக்கு அடையும் வெண்ணையும் சமர்ப்பணம் செய்வது விசேஷம். ஆனால் காட்டில் இவற்றுக்கு சாவித்திரி எங்கு போவாள்? எனவே மண் கொண்டு செய்த அடையையும் செடிகளிலிருந்து எடுத்த பாலை வெண்ணையாகவும் பாவித்து அன்னைக்கு பக்தியோடு நிவேதனம் செய்தாள். இவற்றை எல்லாம் பார்த்த யமனுக்கு வியப்பு மேலிட்டது. பின்பு மனம் இறங்கி, உனக்கு ஒரு வரம் தருகிறேன், கேள் என்றான். அன்னையிடம் வேண்டிய வேண்டுதல் பலித்தது என்பதை புரிந்து கொண்ட சாவித்திரி, போரில் பின்வாங்காத வீரமுடைய புத்திரர்கள் வேண்டும் ஐயா என்று யமனிடம் கேட்டாள். அன்னை காமாட்சியின் அருளால் யமனுக்கோ மதிமயக்கம் உண்டாக அவன் சிறிதும் சிந்திக்காமல் தந்தேன் என்று சொன்னான். அடுத்த கணம் தன் தவற்றை உணர்ந்த யமன் வேறு வழி இல்லாமல் சத்தியவானின் உயிரை திரும்ப அளித்து அவர்கள் இழந்த சகல செல்வங்களையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதித்தான். இங்கனம் சாவித்திரி மேற்கொண்ட வழிபாடு என்பதை நினைவு கூறும் விதமாக இது சாவித்திரி விரதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. காரடையான் நோன்பு பங்குனி மாதம் பிறக்கும் வேலைக்கு முன் கொண்டாடப்பட வேண்டியது இந்த வழிபாடு என்றும் நமது பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனால் நமது வீட்டின் சுபிட்சத்திற்காக நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் காமாட்சி அம்மனை விரதமிருந்து வழிபாடு செய்யலாம். இந்த உலகில் எதை பெற வேண்டும் என்றாலும் அவற்றை முதலில் மனதால் நினைக்க வேண்டும். மனவலிமை இருந்தால் எண்ணிய எண்ணத்தின்படி செயல்பட்டு வாழ்வில் இலட்சியத்தை அடையலாம். அன்னை காமாட்சி மனதிற்கு அதிபதியாவாள் என்கிறது புராணம். காமாட்சி அம்பிகையின் திருவருள் இருந்தால் மனோகாரகனான சந்திரனும் நம் புத்தியில் நமக்கு சாதகமாக செயல்படுவான். அம்பிகையின் அருள் இருந்தால் மனம் அலைபாயாது எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றும். சாவித்திரி வாழ்வில் அவள் மனம் கலங்காது அன்னையை வேண்டியதும் யமனோ மனம் தடுமாறி வரம் தந்தான் அல்லவா? அப்படித்தான் நமக்கு வேண்டுதல் மூலம் மனவலிமை வரும். அந்த மனவலிமை இருந்தால் எதிரியும் நண்பராவர். அவர்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும். எனவேதான் அன்னை காமாட்சியை வழிபட இந்த விரதத்தை பரிந்துரை செய்தார்கள் நமது முன்னோர்கள். இதனால்
நமது மன வலிமை அதிகரிக்கும். மனமது செம்மையானால் ஆரோக்கியம் பெருகும். சிந்தனையும் செயல்களும் சிறப்படையும். இதனால் செல்வம் தானே வந்து சேரும். இப்படிப்பட்ட காமாட்சி அம்மன் வழிபாடு எப்படி செய்வது? விரத நாளில் காலையிலேயே குளித்து தூய ஆடைகளை அணிந்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். பூஜைக்கு தேவையான கலசம் வைக்க வேண்டும். கலசம் வைக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் அம்பிகையின் படத்தை மலர் சாற்றி வைத்து வழிபடலாம். கலசம் அல்லது அம்பிகையின் படம் மீது நோன்பு சரடை வைக்க வேண்டும். அம்பிகைக்கு உகந்த அஷ்டோத்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும். பூஜைக்கு நிவேதனங்களாக, அதாவது நைவேத்தியமாக வெண்ணெயையும் அடையையும் சமர்ப்பித்து, உருக்காத வெண்ணெயும் உவப்பான காரடையும் நான் தருவேன், ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் நீங்காதிருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்பு வீட்டில் இருக்கும் மூத்த சுமங்கலிகளிடம் கொடுத்து அந்த நோன்பு சரடை கட்டிக்கொள்ள வேண்டும். வீட்டில் மூத்த பெண்கள் இல்லாத நிலையில் கணவரோ அல்லது பிற சுவாசினிகளோ அதை கட்டிவிடலாம். இந்த விரதத்தை கல்யாணமாகாத பெண்கள் மேற்கொண்டால் விரைவில் திருமண வரம் கிட்டும், மனம் போல் மாங்கல்யம் ஏற்படும் என்று சொல்வார்கள் நமது பெரியோர்கள். ஓகே மக்களே, செல்வ வளம் தரும் இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு நாம் மேற்கொண்டால் நம் வாழ்வில் எல்லா நலங்களும் சித்திக்கும் என்பது கண்கூடான உண்மை. ஓகே மக்களே, இது போன்ற ஒரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனது இன்னொரு சேனலான நர்மி டாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.